கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமான கேண்டி சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேண்டி சிக்கன் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இந்த கேண்டி பண்ணுறதுக்கு ஒரு மாவு ஒன்று மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், ஒரு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போடுறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத கரைச்சிக்கலாம். மைதா மாவு இந்த மாதிரி லிக்விடாக கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கணும். இப்போ கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக ஒரு 8 பிரெட் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி சின்னதாக ஒரு மூடி மாதிரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மீதி பிரெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிரெட் க்ரம்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரெட்டையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பாப்ஸ்டிக்கும் ரெடியாக இருக்குது. ஒரு பீஸை ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச சிக்கனையும் எடுத்து இது மேலே இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா கரெக்டாக நடுவில் இந்த பாப்ஸ்டிக்கை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ப்ரெட் ஸ்லைஸையும் இது மேலே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக அப்படி அழுத்தி விடணும். இப்போ இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதில் வந்து இதை வந்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணதை எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு முக்கி எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பேனில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து மெல்ல இதில் போடலாம். ஒரு சைட் ஃப்ரை ஆகிட்ருக்கும். இப்போ இதை திருப்பி போடலாம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ மீதி உள்ளதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேண்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இதை ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேண்டி சிக்கனை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.